ஹாய், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கோல்டு ரேட் கண்டினியூவாக ஏறுமா, கோல்டு இப்போ வாங்கலாமா, கோல்டு வாங்குறாங்க எப்போ வாங்கலாம், கோல்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டானதா அப்படின்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய், ஹலோ எவ்ரிவன். இப்போ நேற்று நம்ம சார்ட் பீட்டோட ஓப்பனிங் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து கோல்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். கோல்டு ஏன் எடுத்த டாபிக் எடுத்தோன்னா, கோல்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பேசிக் நீடில் இருக்குது. பட் ஆனால் கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்கு கோல்டோட ரேட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த கோல்டு வந்து இப்போ வாங்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கலாமா, இல்லை கொஞ்சம் குறையுமா, ஃபர்ஸ்ட் டவுட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்கணும், நம்மள்ட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி கோல்டு எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி இன்புட்ஸ் கொடுத்துருந்தோம். அவங்கள்ட்ட வந்து கம்மியாக இருக்கும்போது வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கோல்டு இப்போ வாங்குறதுக்கான டைமா அப்படின்ட்டு பற்றி பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஒரு லாங் டைமில் சரியான புல்லிஷ்னஸில் இருக்குது. புல்லிஷ்னஸ் தமிழ் எப்படி சொல்லுவாங்கன்னா, சரியான அப்ட்ரெண்டில் இருக்குது, ஏற்றத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது கொஞ்ச நாள் ஒரு 3 நாளாக கரெக்ட் ரேட் இறங்கிச்சுல, உடனே அது ஃபுல்லாக இறங்குமான்னு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டு இறங்குனதே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லுவோம். கரெக்ஷன் மீன்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, ஏற ஃபுல்லாக ட்ரெண்ட் ஏறிட்டே இருக்கும்போது ஒரு சில ஒரு 20% ஒரு 10% கொஞ்சம் கீழே இறங்கிட்டு கன்னியூ ஆகும். அது மாதிரியான கரெக்ஷன் தான் இதுன்னு சொல்ல வரேன். ஏன் இந்த ரீசன் நான் சொல்ல வரேன்னா, கோல்டை பொறுத்த வரைக்கும் யார் தீர்மானிக்கிறான்னு சொல்லி ரேட் எப்படி தீர்மானிக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த ரேட் ஏறுமா இறங்குமான்ட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும். கோல்டோட ரேட் எப்படி தீர்மானிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பொறுத்தோ இல்லை சீனா பொறுத்தோ அமெரிக்கா பொறுத்தோ தனிப்பட்ட முறையாக யாருக்கும் பொறுத்து இல்லை. இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோல்டுக்கான தேவை எப்படி குறையுதோ ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோல்டோட ரேட்டு இறங்கும். இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா மந்த நிலை தான் நிலவுன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்போட பொருளாதார கொள்கையினால, பொருளாதார மந்த நிலையினால கோல்டு வாங்குறதுக்கான தேவைகள் அதிகமாகுது. ஏன்னா அது ஒரு சேஃபான முதலீடுனால கோல்டை நோக்கி மக்கள் பயணிக்கிறதுனால, மக்கள் மட்டும் கிடையாது அரசாங்கங்களும் பயணிக்கிறதுனால கோல்டோட தேவைகள் அதிகமாகும். என்ன ஆகுதுன்னா கோல்டோட ரேட் அதிகமாகுது. இப்போ ஒன்று சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கங்களேன். இப்போ நம்ம மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வரத்து அதிகமாக இருந்தால் ரேட் கம்மியாக இருக்கும், வரத்து அதிகமாக இருந்தால் ரேட் கம்மியாக இருக்கும், வரத்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ரேட்டு அதிகமாகிடும். அப்போ கோல்டோட தேவைகள் இப்போ அதிகமாகிடுச்சு. அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, சிறத்தன்மையற்ற பொருளாதாரத்தினால கோல்டு நோக்கி முதலீடுகள் அதிகமாகுது. சீனா போன்ற நாடுகள் என்ன பண்ணுதுன்னா, கோல்டை நோக்கி தான் முதலீடுகள் அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா கோல்டோட தேவைகள் அதிகமாகுது. அதனால கோல்டு ரேட் அதிகமாகிட்டே இருக்கு. இதை வச்சு நம்மளே ஒரு கன்க்ளூஷன் நீ வர்றது வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கோல்டு இப்போதைக்கு இறங்குறதுக்கான சான்ஸ், ரொம்ப இறங்குறதுக்கான சான்ஸ் கம்மின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லுவேன். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சார்ட்டை பார்க்கணும். நீங்கள் சார்ட்டில் வேணால் பாருங்கள். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் நல்ல ட்ரெண்ட் போயிட்டு சின்ன ஒரு கரெக்ஷனுக்கு வந்திருக்கு. கரெக்ஷன்னா ஒரு 20% இறங்கிருக்கு. 20% இறங்கிட்டு ஒரு 2 நாள்லேயே இப்போ ஒரு அப்ட்ரெண்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி லாங் டேர்மில் அது மூவ்மெண்ட்டு தான் கொடுக்க போகுதுன்னு ஒரு ட்ரெண்டிங் தெரியுது. அதனால் இப்போ மேரேஜு சேவிங்ஸ்ன்னு பண்ணுறவங்களுக்குலாம் என்னென்னா கோல்டு இப்போ வாங்கலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். இல்லை இப்போ குறையுமான்னு, இன்னும் கொஞ்சம் குறையுமா, இறங்கும்போது தானே இன்னும் குறையுமான்னு நினைப்போம், ஏறும்போது வாங்கிக்கலாமே தோணும். எப்பயுமே அப்படி தான் எல்லாத்துக்கும் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுக்கு மேலே கொஞ்சம் குறையிறது ஒரு 3 months 4 months குறையாதுன்னு எனக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே அது ஒரு ரேஞ்சுக்கு போயிருமோ அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அதனால் கோல்டு இப்போ வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலான்ற ஒரு இன்புட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க வருது. இப்போ இந்த வீடியோட அவுட்புட் என்ன சொல்ல வரேன்னா, கோல்டை இப்போ வாங்கலாம். அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானிங் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட ஒரு 1 lakh இருக்குன்னா ஒரு 25% ஆஃப் த கேபிட்டல் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ 25% வந்து கோல்டு வாங்கலாம். கொஞ்சம் இறங்குச்சுன்னா இன்னொரு 25 வாங்கலாம். 1 month இன்டர்வல் ஆர் 6 month ஒரு 16 days இன்டர்வலில் நம்ம கேபிட்டலை பொறுத்து 25% வாங்கலாம். நீங்கள் லோவாக போனால் என்ன பண்ணால் கொஞ்சம் 1 lakh வர வரைக்குமே கிட்டத்தட்ட நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பண்ணலாம். ஒரு 1 yearக்கு ட்ரம்ப் பீரியட் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு ஒரு நல்ல மெட்டல் தான். ஓகே, தேங்க்யூ.